இன்டர்நேஷ்னல் லெவலில் லேண்ட் பார்டர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 8800 கிலோமீட்டரை ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இரண்டு நாடுகள், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று கனடா தான். இதுதான் இன்டர்நேஷ்னல் லேண்ட் பார்டர் அப்படிங்கிறதுல மிக நீளமான பார்டர். இரண்டு நாடுகளுமே அண்ணன் தம்பியாக தான் பழகிக்கிட்டாங்க. இங்கேருந்து கனடாலேருந்து அலுமினியம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு போகும். அமெரிக்காவில் சில கார் உற்பத்தி செய்யக்கூடிய உதிரி பாகங்கள் கிடைக்கும், அது நேராக கனடாவுக்கு வரும். கனடாவில் கார் உற்பத்தி செஞ்ச பிறகு அந்த காரை விற்பதற்காக கனடா எங்கே கொண்டு போவாங்கன்னா அது அமெரிக்கா கொண்டு போவாங்க. இப்படி எந்த விதமான செக்யூரிட்டி ஃபோர்ஸும் அதிகமாக இல்லாத ஒரு பார்டர் ஏரியா தான் கனடா அமெரிக்காவினுடைய பார்டர் ஏரியா. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ஒரு பார்டர், அதை சுற்றி இராணுவ வீரர்கள், அது எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட கனடா அமெரிக்கா இன்னைக்கு ஒரு பெரிய யுத்தத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த யுத்தத்தில் அங்கேருந்து மிசைல், ட்ரோன்ஸ் இல்லாட்டி ஏவுகணைகள் இதெல்லாம் பறக்கிறது எல்லாமே ஒரே ஒரு உத்தரவு மட்டும்தான், 50% டேரிஃப். எக்கனாமிக் வார்ஃபேர் அப்படிங்கிறத அமெரிக்கா கனடாவுக்கு எதிராகவும், அதே நேரத்தில் கனடா டாலருக்கு டாலர் இந்த மாதிரி வரியை நாங்களும் விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் கனடா அமெரிக்க வரலாற்றில் இல்லாட்டி அவங்களுடைய நட்பில் இது ஒரு அணுகுண்டு தான். இப்படிப்பட்ட விஷயம் எப்படி இரண்டு நாடுகளை பாதிக்கும், அது இந்தியாவுக்கோ இல்லாட்டி பிற நாடுகளையோ எப்படி மிகப்பெரிய அளவில் பாதிக்கும், நன்மை பயக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அமெரிக்க பொருட்களுக்கு மீது டாலருக்கு டாலர் அப்படிங்கிற மதிப்பில் நாங்களும் இந்த மாதிரி வரியை விதிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி கனடா இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். கரெக்டாக இன்னைக்கு டேட் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறது. அப்போது இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கனடாவில் அமெரிக்கா 50% டேரிஃப் அப்படிங்கிறத போட்டுட்டாங்க. இதனால் கனடாவுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் இல்லாட்டி ட்ரேடால் ஏற்படக்கூடிய இந்த இழப்புகள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட $20 பில்லியன் ட்ரேடுக்கான இழப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது இரண்டு நாடுகளுடைய பார்டர் இஷ்யூ தானே விக்கி, லேண்ட் பார்டர் இஷ்யூ தானே. இதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இல்லாட்டி தமிழ் பட்சத்தில் பார்க்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டு குழந்தைகள் எல்லா நாட்டிலையும் இருக்காங்கல்ல, நாம் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய சில செய்திகளை தெரிந்து கொள்வதால் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையில் ரொம்ப முக்கியமான செய்தி தான் இது. காரணம் இருக்குது, வட அமெரிக்கா பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளும் மூடிட்டு வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவுகளை எடுக்க போகிறாங்க. அப்படி இல்லையா கனடா நாடு அமெரிக்காவை விட்டு வேறு நண்பர்களை தேடி செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் கனடாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கனடாவினுடைய பொருட்கள் இல்லாமல் அமெரிக்காவில் விலைவாசி ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போ இந்த மூன்று விஷயமும் நம்ம பொருளாதாரத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் டைரக்டாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இப்போ அமெரிக்கா கனடாவினுடைய வாகனங்கள், மதுபானங்கள் மற்றும் பால் இந்த மூன்று பொருட்களுக்கான வரி அப்படிங்கிறத 50% உயர்த்துகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இந்த 50% வரி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக கூடுதல் வரி என்பது கூடுதலான சிறப்பு. அப்போ கூடுதல் வரி இருக்கிற வரியை விட அடுத்த 50% கூடுதல் வரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய சிக்கலில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் 19ஆம் தேதி, அதாவது ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது மறுபடியும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆகஸ்ட் 19 இல்லை, நாங்கள் வந்து வரியை வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கனடா அரசாங்கம் அமெரிக்காட்ட கேட்க, அமெரிக்காவும் சரிப்பா 3 நாள் நம்ம எக்ஸ்ட்ராவாக பேசி தீர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசி பார்க்கும்போது 2 பேருக்கான அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தோல்வியில் முடியுது. அதனால் 3 தினங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 22ஆம் தேதி இது அமலுக்கு வருகிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அமெரிக்க அரசாங்கம் சொல்கிறார்கள். இதனால் அமெரிக்கா மற்றும் கனடா இரண்டு நாடுகளுக்கிடையே பதட்டம் அப்படிங்கிறது உருவாகுது. கனடாவும் பதிலுக்கு பதில் நாங்களும் டாலர் டு டாலர் அப்படிங்கிறதுக்கான வரியை விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50% வரி டேரிஃப் அப்படின்னு சொல்லும்போது இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட்ல உங்களுக்கு நான் விவரிக்கிறேன். முதல் விஷயம், தனது லாபத்தை குறைத்து கொள்ளலாம். அதாவது ஒரு $100 ஒரு பொருள் கனடா உருவாக்குறாங்க. கனடா உருவாக்கக்கூடிய இந்த பொருளுக்கு அமெரிக்க அரசாங்கம் $50 கொடுக்கணும், 50% டேரிஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அமெரிக்காவினுடைய போர்ட்டுக்கு போகுது, துறைமுகத்துக்கு போகுது. இங்கேருந்து $100, அமெரிக்காவினுடைய அந்த போர்ட்டுக்கு போகும்போது அது $100 தான் இருக்கணும். ஆனால் அவங்க டேரிஃப் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ்க்கான அந்த அமௌண்ட்டு போக $50 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். யார்? கனடா பொருளை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் வாங்குறாருல, அவர் $100 ப்ளஸ் இந்த லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஒரு $10 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், $110 ஆயிடுச்சா, அது கூடவே $50 சேர்த்து வாங்கணும். அதாவது $160 வாங்கணும்.
கனடாவில் 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருள் அமெரிக்காவில் 160 ரூபாய் அப்படின்னா அதை தாண்டி அவன் லாபம் பார்க்கணும். 160 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய் இல்லாட்டி 250 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 100 ரூபாய்க்கான பொருள் இங்கே வந்து விற்பனை ஆகும்போது 200 ரூபாய் 250 ரூபா ஆகும்போது அமெரிக்காவில் கனடா நாட்டிடம் கனடா எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, 100 ரூபாய்க்கு என்னால் இப்போ வாங்க முடியாது, ஏன்னா எங்கள் ஊர்லேயே அது 150 ரூபா தான், நீ வேணால் 50 ரூபாய்க்கு தா அப்படின்னு சொல்லி கனடாவில் இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்த அந்த பொருட்களை லாபத்தை குறைத்து 50 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஒரு சான்ஸ். அடுத்த சான்ஸ் என்னன்னா, இவங்க லாபத்தை குறைக்கலாம். யாரு? 100 ரூபாய் பொருள் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுட்டாங்க, இப்போ 150 ரூபாய், 10 ரூபாய் மட்டும் லாபம் வச்சு 170 ரூபாய்க்கு 160 ரூபாய்க்கு அமெரிக்காவில் விற்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷாப், அங்கே இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க லாபத்தை குறைக்க சொல்லலாம். அப்போ ஒன்று, கனடா அவங்களுடைய உற்பத்திக்கான பொருளை குறைக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அமெரிக்காவில் வாங்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய லாபத்தை குறைக்க வேண்டும். மூணாவதா, பொருளினுடைய விலையை அமெரிக்கா அதிகரிக்க வேண்டும். கரெக்டு தானே? இது ரெண்டுமே முடியலைன்னா, இல்லைப்பா எனக்கே 170 ரூபாய்க்கு தான் கிடைக்குது, அந்த 220 ரூபா பொருளுக்கான விலை அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி விற்பனை செய்யணும். இப்படி விற்பனை செய்யும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், மக்கள் இந்த பொருளை வாங்குவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரியான பொருளை வேறொரு நாட்டிடம் இருந்து அமெரிக்கா வாங்குறாங்கன்னா ஒருவேளை 110 ரூபாய்க்கு வாங்கிடுவான். அப்போ 170 ரூபாய்க்கு கனடா பொருள் கிடைக்கும்போது 110 ரூபாய்க்கு அதே பொருள் வேறு நாடுகளிடமிருந்து கிடைக்கும்போது யூஸ்வலாக அமெரிக்கா கனடாவினுடைய வர்த்தகம் அங்கே பாதிக்கும். கனடாவினுடைய பொருள் அதிகமாக இருக்கும்போது கனடாவினுடைய பொருள் வர்த்தகம் அப்படிங்கிறது பாதிக்கும். இல்லை இந்த பக்கமாக எங்களுடைய லாபம் குறைகிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய விற்பனையாளர்கள் நினைச்சாங்கன்னா, கனடா பொருளே வேண்டாம், நான் வேறு பொருளை வாங்கி எனக்கு லாபத்தை அதிகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, நினைப்பாங்க. இதெல்லாம் வியாபாரத்தில் இருக்கிறது தான். அப்போ இந்த வியாபாரத்தின் அடிப்படையில் கனடா நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா தொடுத்திருக்கக்கூடிய போர் தான் இந்த பொருளாதார போர். அப்படின்னா அமெரிக்கா கனடா உறவு இப்போ நேற்று வந்ததான்னு கேட்டால் இல்லை சார். 1965 இவங்களுடைய உறவு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டൻ്ட் ஆனது. குறிப்பாக ஆட்டோபேக்ட் அப்படின்னு சொல்லி வாகன உற்பத்தியை ஒருங்கிணைக்கக்கூடிய 2 நாடுகளுடைய ஒப்பந்தம் உருவானது. இது உருவானது 1965. 1989 அமெரிக்கா கனடா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது அமலுக்கு வருது. 1994 இதில் மெக்சிகோவும் இணைந்து விடுகிறார்கள். இப்போ 3 நாடு, அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவும் இணைந்து இதை நஃப்டா அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். NAFTA, நஃப்தா. இந்த நஃப்தா உடன்படிக்கை இல்லாட்டி நஃப்தா கூட்டம் அப்படிங்கிறதுலாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த 3 நாடுகள் சேர்ந்து செய்வது தான் இந்த நாஃப்டா வந்த பிறகு 2020 ஜூலை மாதத்தில் USMCA அப்படிங்கிற புதிய ஒப்பந்தம் அமலுக்கு வருது. இந்த USMCA அப்படி இல்லைனா CUSMA அப்படின்னு சொல்லி கனடாவில் இதை அழைப்பார்கள். ஸோ இந்த USMCA ஒப்பந்தம் அடிப்படையில் இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளை நீங்கள் வந்து விற்பனை செய்கிறீங்க, அது அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, இங்கே எங்கே வேணாலும் நீங்கள் விற்பனை செய்யலாம். ஒரிஜின் ஆஃப் த ப்ராடக்ட், ரூல்ஸ் ஆஃப் ஒரிஜின் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் ஆஃப் ஒரிஜின் அப்படிங்கிறத பார்த்து அது வட அமெரிக்காவிலிருந்து தான் உற்பத்தி செய்யப்பட்டது என்றால் 3 நாடுகளுக்கு இடையே அது வரி இல்லாமல், எந்த விதமான டாக்ஸும் இல்லாமல் நம்ம விற்பனை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இதனால் 3 நாடுகளுக்குமே நல்ல அனுகூலமான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இது இப்போ எக்ஸ்பயர் ஆகுது. அப்படி எக்ஸ்பயர் ஆகிறத 2026 ஜூலை 1 மறு ஆய்வில் USMCA இப்படியே தான் இருக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் நடத்த வேண்டுமா அப்படின்னு சொல்கிறதுல 3 நாடுகளுக்குமே சலசலப்பு உருவாகுது. இது உருவாகிறதுக்கு காரணமே 2025 நம்ம பெரிய டாரிஃப் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் போட்டார் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை தான். ஸோ இதனால் வாகனங்கள் அப்படிங்கிறது கடுமையாக பாதிக்கப்படலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அலுமினியம் அமெரிக்காவுக்கு கனடா கொடுத்தா தான் முடியும். அதே நேரத்தில் இங்கே கனடாவில் உற்பத்தி செய்யக்கூடிய வாகனங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அமெரிக்கா கொடுக்கணும். ஸ்பேர் பார்ட்ஸ் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வந்து வாகனமாக அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே 25% வரி அப்படிங்கிறது அமெரிக்கா எக்ஸ்ட்ராவாக நீ கொடுத்தா தான் முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு வழியே இல்லை. இப்போ இந்த கனடாவில் உருவாக்கக்கூடிய வாகனங்களை அமெரிக்கர்கள் வாங்குறதுக்கு மறுப்பார்கள். காரணம், விலை அப்படிங்கிறது கூடிரும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இந்த USMCA அப்படிங்கிற இந்த சட்டத்தின் அடிப்படையில் ரூல் ஆஃப் ஒரிஜினை வச்சு இது வட அமெரிக்காவில் தான் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காண்பித்தாலுமே இந்த எக்ஸ்ட்ரா டாரிஃப் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய அளவில் அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஸோ கனடாவிட்டிருந்து எக்ஸ்ட்ராவாக 50% எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கிடலாம். இரண்டாவதாக பால் அப்படிங்கிறதும் மது அப்படிங்கிறதும் தான். இப்போ கனடாவை பொறுத்த வரைக்கும் மது உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது மது ஆலைகளில் அமெரிக்காவினுடைய சில மது நிறுவனங்களுடைய மதுவெல்லாம் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. 2025 அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா நமக்கு எதிராக டாரிஃப் விதிக்கும் போது அவங்களுக்கான மதுவை நாமே விற்கணும் அப்படின்னு சொல்லி அதை நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி கோபத்தில் இப்போ அமெரிக்காவை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கனடாவினுடைய மது விற்பனை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைகிறது. ஸோ 2 இடங்களிலுமே
அமெரிக்காவினுடைய நிறுவனம் கனடாவில் இருக்குது. அப்போ கனடாவில் அமெரிக்க நிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய மதுவை கனடா அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வாங்கி குடிக்கிறாங்களான்னா இல்லை. அப்போ அமெரிக்காவினுடைய நிறுவனங்களுக்கு கனடாவில் பாதிப்பு ஏற்படுது. இது அமெரிக்காவினுடைய கண்களை உறுத்துது. ஏன்னா எங்கள் நாட்டுக்குள்ளேயும் நீ மது அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து அனுப்புகிற, உங்கள் நாட்டுக்குள்ளே என் தொழிற்சாலை இருந்துமே என்னுடைய மதுபானங்களை அங்கே விற்பனை செய்ய மாட்டேங்குன்னு சொன்னால் நான் என்ன செய்கிறது? இதே மாதிரி பால் உற்பத்திக்கும் பெரிய அளவில் சண்டை சச்சரவு அப்படிங்கிறதுலாம் உருவாகுது. பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக கனடா என்ன செய்கிறாங்க? சப்ளை மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அதாவது எவ்வளோ லிட்டர் பால், அதுவும் டேக்ஸ் இல்லாமல் எங்கெல்லாம் கொடுக்கணும், அந்த யார் அதிகமாக உற்பத்தி செய்யணும், உற்பத்தியை கம்மி பண்ணணுமா இல்லையா, இது எல்லாத்தையுமே அவங்களுடைய சப்ளை மேனேஜ்மெண்ட் லெவல் வழியாக பால் உற்பத்தியாளர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் லாபம் கிடைக்கிற அளவுக்கு கனடா அரசாங்கம் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா சொல்கிறது படி பார்க்க போனால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது. இது கனடாவுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை. ஸோ இந்த 3 பிரச்சனைகளை ஒரு சேர வைத்து தான் இப்போ அமெரிக்கா கனடா உறவில் அடுத்ததாக 50% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அப்படிங்கிறதும் இல்லைப்பா டாலருக்கு டாலர் அப்படிங்கிற வரி விதிப்பை நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லி கனடாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இது 2 நாட்டு பொருளாதார பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒருவேளை கனடாவினுடைய பொருட்களுக்கு விலை கூடிருச்சு அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா வேறு சந்தையை பார்க்க வேண்டும். கனடா உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வதற்காக கனடாவும் வேறு சந்தையை பார்க்க வேண்டும். அப்போது ஒரு பொருளாதாரத்தில் இவ்வளோ நாள் இருந்த சப்ளை செயின் பாதிப்பு, அது கூடவே ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஆகி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய இந்த சப்ளை செயின் பாதிப்பு அப்படிங்கிறதும் அதில் புதுசாக சில நாடுகள் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள், இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுமா இந்தியா சீனா மாதிரியான நாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய எதிர்பார்ப்பு தான். இவ்வளோ நாள் நண்பர்களாக இருந்த கனடா மற்றும் அமெரிக்காவினிடையே இப்போது உரசலும் பெரிய விரிசலும் வந்திருப்பதற்கான காரணம் என்ன, அதுக்கான பின்னணி என்ன, அதை வைத்து சில நாடுகள் எப்படி காசு பார்க்க போகிறாங்க, எத்தனை நாடுகள் இதனால் வீழ்ச்சியடைய போகிறார்கள், இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் தெளிவாக பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.